ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஐபிஓ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ பப்ளிக் கம்பெனியோ அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக் ஆஃபர் பண்ணுறது தான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஐபிஓ வந்து நம்மளுமே நார்மலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அப்ளை பண்ணலாம், ஆர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் டிஐஐஸ் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஐபிஓ ஒன்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட டிமேட் அக்கௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐபிஓவில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று எஸ்எம்இ ஐபிஓ, இன்னொன்று மெயின் போர்டு ஐபிஓ. எஸ்எம்இ ஐபிஓனா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க. எஸ்எம்இ ஐபிஓ வந்து 30 crores 50 crores 100 crores அந்த மாதிரி 100 crores உள்ள இருக்க கம்பெனிலாம் வந்து எஸ்எம்இ ஐபிஓ லான்ச் பண்ணுவாங்க. எஸ்எம்இ ஐபிஓ லாட் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு லாட்னா இப்போ 1000 ஷேர்ஸ் 2000 ஷேர்ஸ் அந்த மாதிரி அதிகமான ஷேர் கவுண்ட் இருக்கும். எஸ்எம்இ ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 1 lakh மேலே தேவைப்படும். இதே மெயின் போர்டு ஐபிஓ அப்படி கிடையாது. மெயின் போர்டு ஐபிஓ வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா மினிமம் 15,000 இருந்தாலே போதும். ஆனால் மெயின் போர்டு ஐபிஓ வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வந்து மெயின் போர்டு ஐபிஓக்குள்ள வரும். இப்போ 1500 crores 2000 crores அந்த மாதிரி நிறைய கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்களே அவங்களாம் வந்து மெயின் போர்டு ஐபிஓவில் வருவாங்க. இவ்வளோ தான் ஐபிஓவோட பேசிக். இதை தாண்டி நிறைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. அவங்க எப்போ உள்ளே வர்றாங்க, எந்த டேட்டில் அலாட்மெண்ட் விடுறாங்க, எந்த டேட்டில் லிஸ்ட் ஆகுது மார்க்கெட்டுக்குள்ளே, அதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.